குருவாழ்க குருவே துணை. இன்றைய தினம் 18வது ஞானச்சுடராக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்மளுடைய அடிப்படை கருத்து என்னன்னு திருமூலருடைய கருத்தை தான் வைத்து இந்த ஞானச்சுடரை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமூலருடைய ஒரே வார்த்தை, தன்னை அறிந்தவன் தத்துவஞன், தன்னை அறியாதவன் தானே கெடுகின்றான். ரெண்டே வரியை பார்க்கலாம், அடுத்ததெல்லாம் வேண்டாம், ரெண்டே வரியை தான் நம்ம சிந்திக்கிறோம். இப்போ தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி. அப்போ தன்னை அறியக்கூடிய நிலைமை என்ன? அப்போ நம்ம நம்மளுடைய உடல் நலத்தை தான் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். உடல் நலத்தை தான் நாம் இந்த இடத்தில் ஞானச்சுடரில் அதிகம் பயன்படுத்துகின்றோம். உடல் நலத்தை நாம் பேணி காத்து வருகின்றோமா? உடல் நலம் சார்ந்தது தான் மனநலம். அப்போ மனநலத்தையும் உடல் நலத்தையும் ஒரு மனிதன் சரியான முறையிலே கைவசம் வைத்திருந்தால் அவன் வாழ்நாளில் எந்த துன்பத் துயரங்களுக்கும் ஆட்படாத ஒரு முழு வாழ்வையும் நடத்தி கொண்டு இறுதி கட்டத்தை அடையலாம். இந்த அளவில் தான் அந்த பயிற்சிகளை எல்லாம் மகான்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப தன்னை அறியக்கூடிய நிலைமையில் வரும்பொழுது தன்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நாளுக்கு நாள் மாற்றங்கள் ஏற்படும். நிமிடத்துக்கு நிமிடம் நம்மளுடைய உடல்களுடைய செல்கள் அழிகிறது, புதுப்பிக்கப்படுகிறது, புதிதாக தோன்றுகிறது. இது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தெரியவில்லை. நம்ம வர்றோம், படுக்கிறோம், எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், ஏதோ நமக்கு இன்பமானதையெல்லாம் நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளர இறைவனுடைய செயல் நம்மளுடைய செல்களை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. அழிந்த செல்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அழிந்தனுடைய இது என்ன ஆகுது? மூச்சினால வருது, சிறுநீரகத்தில் போகுது, மலத்தில் போகுது. இதெல்லாம் கழிவுகளாக, கழிவுன்னா உடல் கழிவுகள், உள்ள உறுப்புகளுடைய கழிவுகள். இதை நம்ம வீட்டில் நம்ம கழுவி விடுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்தையும் மூலம் முழுக்க எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை இது பண்ணி விட்டா அது எவ்வளோ அசடு கலங்க போகுது. அது மாதிரி உடல்ல அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இயற்கையான இறை நியதி. அதை மாதிரி சிந்திக்கிறது இல்லை. நம்ம எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிறது தான் மனிதர்கள் நாம் சிந்தித்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இதை அனைத்தையும் அறியக்கூடிய தன்மை தான் தன்னை அறிதல். அப்போ தன்னை அறிந்து நம்ம நடவடிக்கை எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல்களில் உள்ள முதல்ல நாளமுல்லா சிறப்பிகள். நாளமுல்லா சிறப்பிகள் என்னென்ன? பிட்யூட்டரி கிளாண்ட், அதான் தலைமை சுரப்பி, தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸ், கல்லீரல், மண்ணீரல், கணையம், நற்றினம். இது எல்லாம் நாளமுல்லா சிறப்பிகள். ஆனால் ராஜ உறுப்புகள் இதில் எது பழுதுபட்டாலும் உடல் நோய்க்கு ஆட்பட்டு தான் ஆக வேண்டும். அதனுடைய இதில் நிறைய வைத்தியங்களை செஞ்சு மருத்துவத்தில் பல மருத்துவங்கள் இருக்குது. இயற்கை மருத்துவங்கிறது வேற, அதிலே மருந்தில்லா மருத்துவங்கிறது பெரிய இறைவன் கொடுத்தது. அது சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை மனிதன் பெற்றிருக்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம அப்படி இப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு மருந்தில்லா வைத்தியம் நீங்கள் செய்ய முடியாது. அது இன்ட்யூஷனாக உள்ள உறுப்புகளை நாம் தவத்தால் சிந்தித்தால் அது மருந்தில்லா வைத்தியமாக, மருத்துவமாக அது செயல்பட்டு வெற்றியை அளிக்கும். நிச்சயம் 100%. அதை விட்டு நம்ம இயற்கை வைத்தியம், யுனானி, ஹோமியோ எல்லாம் வைத்தியங்கள் தான். ஆனால் யாரும் அதை முறையாக செய்வதில்லை. எந்த மருந்தையும் வாங்கி முறையாக சாப்பிடுவதும் இல்லை. அது நெருக்கி 90% குணமளிக்கக்கூடியது. அதை நாம் செய்வது இல்லை. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து செய்யாமையே அதை கவனம் இல்லாமல் விட்டுருவதனாலையும் அதை சரியான ஒரு இதில் பாவிக்காதனாலையும் அந்த நோய்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுடைய உடல் நலம் கேடு அடைகிறது. இந்த உடல் நலம் கேட்டை நாம் என்ன செய்கிறோம்? செல்ஃப் கேர். அப்போ நம்ம உடலை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். செல்ஃப் கேர். என்ன நடக்குது, என்னத்தை சாப்பிட்டோம், ஏன் வயத்தை பிறட்டுது, ஏன் தலைவலி வருது, ஏன் வயத்து போகுது. அப்போ இதுக்கு நோய் நாடி, வள்ளுவர் சொன்ன நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது திணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அப்போ இதுக்கான காரணம் என்ன? இருந்தாப்புல தலைவலிக்க காரணம் என்ன? வெயிலில் போனோமா, இல்லை மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சா,
என்னங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடியது தான். அது என்ன ட்ராவல் பண்ணணும், நம்ம உள்ளர சிந்திக்கக்கூடிய ஒரு நெறிமுறைகளை வைத்துத்தான் சொல்றது. செல்ஃப் கேர், மாற்றங்களை சிந்திக்க வேண்டும். உடலுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியும் நடக்குதுங்கிறத சிந்திக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் செல்ஃப் ஸ்ட்ரெச்சிங். என்ன செய்யணும்? ஸ்டெப் ஸ்ட்ரெச் என்ன? உடல்ல எதையுமே ஒரு மனப்பாரமாக தூக்கிக்கிட்டு அலையணும், தூக்கி கொண்டு அலையணும். வயசாகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டோம், கடைக்கு போகிறோம், பையை தூக்கிட்டு போகும்போது இன்னமும் பெரிய ஒரு பாரத்தை தூக்கிட்டு போகிறோம். இப்படி தான் நடக்கிறோம். ஏன் இப்படி நடக்க முடியலையே? சர்வசாதாரணமாக கையை வீசி ஏன் சுகரை வச்சுக்கிட்டோம், கொலஸ்ட்ராலை வச்சுக்கிட்டோம், உள்ளர நோய்களை வச்சுக்கிட்டோம் நடக்கும். அதை தூக்கி அதே கவலையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. பல பிரச்சனைகள் நம்மளுக்கு எவ்வளவுதான் இதாக இருந்தாலும் வீட்டில் வயசானதுக்கு பிறகு பிரச்சனைகள் நிறையா உருவாகும். இதிலிருந்து நம்ம டேக் இட் ஈஸியாக வெளியாகணும். அப்போ இதுக்கான காரணம் என்ன? அந்த செல்ஃப் ஸ்ட்ரெச்சுங்கிறத விட்டு செல்ஃபீஸ். அப்போ செல்ஃபீஸ்னா என்ன? சுயநலம். சுயநலம் என்ன? நம்ம உடல்நலத்தை காத்துக்கிறது, மனநலத்தை காத்துக்கிறதுனால சுயநலம். நீங்கள் அதை விட்டுட்டு சுயநலம்னா காசை எப்படி அடுத்தவனை ஏமாத்துறது, அவனை ஏமாற்றி நம்ம காசை அடுத்தவன் காசை பறிக்கிறது, காரியத்தை அடுத்தவனை வச்சு நம்ம செஞ்சுக்கி நடத்திக்கிட்டு வெற்றி பெறுறது, இது மாதிரி உள்ளது. அது செல்ஃபீஸ் இல்லை. அது அடுத்தவருடைய வாழ்வாதாரத்தை சுரண்டுவது, அது திருட்டுத்தனம். செல்ஃபீஸ் நம்மளுடைய உடலை, நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய நோயை எப்படி தீர்க்கணும், மனதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான நெறியை எடுத்துக்கொள்வது தான். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம், அப்புறம் கொஞ்ச நாள் போனால் அப்புறம் இன்ஜெக்ஷன், அப்புறம் கொஞ்ச நாள் போனால் பவர் கூட, இப்படி போய் கடையில் கிட்னி போயிடுது, இல்லை ஹார்ட்டு போயிடுது, ஏதோ ஒன்று ஆகிடுது. அது நீடித்த நோயாக இருந்து உடலில் உயிரிழப்புக்கான காரணத்தை எடுக்கிறோம். நீண்ட நாள் மருத்துவம் என்பது அது நம்மளை கேடு விளைவிக்கக்கூடியது, அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதேமாதிரி தைராய்டு மாத்திரை, இதெல்லாம் என்ன செய்யுது? தைராய்டு. அப்போ தைராய்டு மாத்திரைகளை பயன்படுத்தும் போது அதனுடைய இதுகளையும் அந்த மாத்திரையினுடைய விளைவுகள் நாள்பட உடலில் நோய்களை ஏற்படுத்தி, அதிக நோய்க்கான காரணங்களை ஏற்படுத்தி, நமக்கு நீடித்த நோயை அளித்து உடல் இறப்புக்கு, உயிரிழப்புக்கு காரணமாகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? தனக்குத்தானே நாம் அறிந்து கொள்வது, தனக்குத்தானே எதையும் செயல்படுத்துவது. அவன்தான் தனக்குத்தானே எஜமான் ஆகிறான். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அந்த மாத்திரை சாப்பிட சொன்னான், இந்த இதை சாப்பிட சொன்னான் அப்படின்னு நம்ம செய்கிறோங்கிறது. அவர் சொன்னார், அதை சாப்பிட்டேன், அதனால இப்படி வந்துட்டு, இவர் சொன்னார், இதை சாப்பிட்டேன், இப்படி வந்துட்டு, அது தவறு. அப்போ அடுத்தவர் பிறர் நமக்கு கமெண்ட் பண்ணி நம்ம அடிமையாகிறோம். அப்போ நமக்கு நாமே நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம தான் எஜமான் ஆகிறோம். அப்போ அடுத்தவங்களுடைய காரணங்களை நாம் சிந்திக்கக்கூடாது. நம்ம அதை தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு நாமே எஜமானாகணும்னா உலக சமுதாயத்துக்கு நம்ம அடிமை தான். அப்போ அடிமையாக இருக்க விரும்புகிறோமா, எஜமானாக இருக்க விரும்புகிறோமா? அப்போ அதை சிந்திக்க வேண்டும். அதனால பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம டீல் பண்ணி தெரிஞ்சு கொள்வது, முடிவெடுப்பது நம்மளுடைய கடமை. நம்ம எஜமானாக இருந்துதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் என்பதை நான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கான காரணங்களை, இதுக்கெல்லாம் காரணம் உணவு முறைகள். உணவு முறையை நாம் பின்பற்றி அதிலிருந்து நாம் செயல்பட்டு உணவை எப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், எப்படி என்பதை வரும் ஞானச்சுடரில் 19 ஞானச்சுடரில் சிந்திப்போம் என்பதை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Thank you for watching this video. If you enjoyed it, please hit the like button and the bell notification icon.